இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். போன பகுதியில் நம்ம பார்த்தோம், அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். அதே போல் இதுக்கு முன்னாடி உள்ள செய்திகள்லையும் அபிஷேகத்தை குறித்து, வரங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதை ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இந்த பரிசுத்தாவியுடைய வரங்கள், வல்லமைகளை பெறணுமா, இதை பெறாதவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது பரிசுத்த வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றையும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக புதிய ஏற்பாட்டு சபைக்கு அதிகமான நிரூபங்களை எழுதி கொடுத்தவர். இந்த பூமிக்குரிய ஞானம், உலகத்துடைய ஞானம், கனிகள், வரங்கள், பரிசுத்தாவியுடைய வல்லமை, ஆவி, ஆத்துமா, சரீரம், உயிர்த்தெழுதல், விருத்த சேதனம், எல்லாவற்றையும் குறித்து அதிகமாக இவரை போல் வேற யாருமே எழுதலை. ஆனால் இவர் தான் எழுதுகிறாரு, சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை. இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து எந்த அப்போஸ்தலர்களும் எழுதலை, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருந்தார். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, 9 வரமும் இவருக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த 9 வரத்தை குறித்து இவர்னால் மட்டுமே எழுத முடிஞ்சது. இந்த ஆவிக்குரிய வரங்களை தேவன் ஏன் கொடுக்குறார்? நம்ம அநேகர் நினைக்கிறோம், ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவை, இந்த ஊழியத்தின் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு தான் இது பயன்படும்னு சொல்லி. ஆனால் இந்த வரங்கள் நம்ம குறித்து வாசிக்கணும்னா முதலாவது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக இந்த வரங்கள் கொடுக்கப்படுது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவரவர்களுடைய பிரயோஜனத்துக்காகவும் அளிக்கப்படுகிறது. தேவஜனமே, ஒரு மனிதன் இந்த அபிஷேகத்தையும் ஆவிக்குரிய வரங்களையும் பெற்றிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க பிரயோஜனத்துக்காகவும் பயன்படுத்த முடியும். அவங்களுடைய குடும்பம், அவங்க நண்பர், அவங்க உறவினர்னு சொல்லி அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்க கண்ணீரில் இருக்கும்போது அவர்களை விடுவிக்கவும் இந்த ஆவிக்குரிய வரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. எலியாவுடைய நாட்களில் அவரை போஷித்த ஒரு விதவை சாரிபாத் ஊரை சேர்ந்தவங்க. அந்த விதவை தான் ஆண்டவருடைய கட்டளையினால் இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பம் கொடுத்து போஷித்து வராங்க. பஞ்சம் வருது. அந்த நாட்களில் சாரிபாத் விதவையுடைய மகன் வியாதிப்பட்டு மரிச்சு போகிறார். இந்த சம்பவத்தில் அந்த விதவை கண்ணீரோடு அழுகிறாங்க. ஐயா, எனக்கு எந்த உறவுமே இல்லை, எனக்கு இருந்த ஒரே உறவு என்னுடைய மகன் மட்டும்தான். நீங்கள் தீர்க்கதரிசி, உங்களை நான் என் வீட்டில் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது பாவம் செய்து அதை நினைக்க பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது எலியா ஆண்டவரை நோக்கி கதறாரு. ஆண்டவரே, இது என்ன சோதனை? என்னை இந்த அம்மா போஷிக்கும்படி நீங்கள் கட்டளை கொடுத்தீங்க. இந்த தாயோட வீட்டில் நான் தங்கி இருக்கிறேன். இப்போ அவங்க ஒரே மகன் மறிச்சிட்டாங்களே, நீங்கள் ஜீவனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி வல்லமையோடு கூட ஜெபித்ததுனால தேவஜனமே, எலியாவுக்கு முன்னாடி எந்த தீர்க்கதரிசியுமே யாரையுமே உயிரோடு கூட எழுப்பினதே இல்லை. ஆனால் எலியா இந்த வல்லமையான ஜெபத்தின் மூலமாக அந்த சாரிபாத் விதவையுடைய மகனை அற்புதமாக, ஆச்சரியமாக உயிரோடு கூட எழுப்பினார். இதை அறிந்த அவருடைய சீஷன் எலிசாவும் அவருடைய நாட்களில் அவரை போஷித்து கனம் பண்ணின சூனேம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கணவன் மிகவும் வயது சென்றவர், அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தினால அந்த பெண், அவங்க கணவன் வயதாக இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தில் அழகான பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பெருசாகும் பொழுது அந்த மகனும் மரித்து போகிறான். இந்த சூனேம் ஊரை சேர்ந்த அந்த பெண் எலிசாட்ட ஆதரவு கேட்டு வர்றாங்க. எஜமானனே, தீர்க்கதரிசியே, தேவனுடைய ஊழியக்காரனை எப்படியாவது என் மகனை காப்பாற்றுங்க. இந்த எலியா செய்த செயல் எலிசா அறிந்திருந்ததுனால அந்த ஆவிக்குரிய வரங்களை வைத்து ஊக்கமாக ஜெபம் பண்ணி அந்த மகனையும் கூட உயிரோடு கூட எழுப்பினார். இந்த மாதிரி ஆவிக்குரிய வரங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்த முடியும்,
நமக்கே அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யோசேப்புடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு சிறு வயதிலேயே தாயை இழந்துட்டாரு. தகப்பனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை. கூட பிறந்த சகோதரர்கள்னாலேயே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகிறார். எகிப்துக்கு அடிமையாக போய் அந்த இடத்துல ஒரு பொய்யான குற்றத்தை அவர் மேலே சுமத்தி சிறைச்சாலையில் பல வருஷங்கள் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, தாய் இல்லை, தகப்பனுடைய அன்பு இல்லை. எந்த சகோதரர்கள் நேசிக்கணுமோ அதே சகோதரர்கள் பொறாமப்படுறாங்க, பகைக்கிறாங்க, வித்தும் போடுறாங்க. இப்போ அவர் இருக்கிற இடம் சிறைச்சாலை. இவருக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கோ வழக்காடுறதுக்கோ அல்லது ஏதாவது அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு வரக்கோ கூட ஒரு நபர் கூட இல்லை. ஆனால் இந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த சொப்பனத்தை அறியக்கூடிய வரமும் அந்த பரிசுத்தாவியுடைய வல்லமையும் யோசேப்புக்குள்ளே இருந்ததுனால பாவத்தில் விழாமல் காப்பாற்றினது மட்டும் இல்லை, இந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குற வரத்தினால ராஜாவுடைய சொப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து ஞானமும் விவேகத்துடைய ஆவியினால் அந்த தேசம் முழுமைக்கும் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதான அதிபதியாக உயர்த்தப்பட்டார். தேவஜனமே, இந்த ஆவியின் வரங்கள் நம்மளுடைய சுய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுது. இந்த வரங்களை பெற்றுக்கொள்வது நம்ம எவ்வளவு அவசியம். 2வது காரியம், ஜனங்களுக்கு நன்மை செய்யவும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு தேவை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்பும் பொழுது ஜனங்கள் வியாதியிலிருந்து குணமாகணும், பிசாசுடைய பிடியிலிருந்து குணமாகணும். அது மாத்திரம் இல்லை, அநேகம் பிரச்சனைகள், பாடுகள், கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் தேவை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த சீசர்களை கூப்பிட்டு அவங்கள வரங்கள்னால அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பினார். அவர்களை கொண்டு தேவன் செய்த ஊழியத்தினால வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மார்க்கு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கூட நம்ம வாசிக்க முடியும். தேவஜனமே, ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்னு சொன்னால் நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் தேவை. ஒரு கிராமத்தில் மலை அடிவாரத்தில் அந்த கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து ஒரு புலி வந்து ஆடுகளையும் கோழிகளையும் தூக்கிட்டு போகும். இதனால் பாதிக்கப்பட்ட அந்த ஜனங்க வன இலாக்கில் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த வனத்துறையினர் என்ன செய்கிறாங்க? துப்பாக்கிகளோடு வந்து அந்த மரத்தில் ஒளிஞ்சிருந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த புலி வருமா, ஆடுகளை கோழிகளை தூக்கிட்டு போகுமா, எப்படியாவது அதை காப்பாற்றி இன்றைக்கி புலியை பிடிச்சிடணும். அந்த வனத்துறையினர் துப்பாக்கிகளோட வர்றாங்க, காத்திருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த பிரகாரமாகவே புலியோ வந்துச்சு. வழக்கத்தின்படி கோழியவோ ஆட்டவோ தூக்கலை, மாறா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைய தூக்கிட்டு போகுது. இதை பார்க்குற ஜனங்க எல்லாரும் அலறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. இந்த வனத்துறையை சேர்ந்த அதிகாரி துப்பாக்கி எடுத்து அந்த புலிக்கு நேராக ஷூட் பண்ணுறாரு. ஆனால் அந்த துப்பாக்கியில் குண்டு இல்லை. பரிதாபமாக அந்த புலியோடைய பசிக்கு அந்த குழந்தை இரையாகி போச்சு. தேவஜனமே, இன்றைக்கி ஜனங்கள் பாதுகாக்கப்படணும்னா கிறிஸ்தவர்கள் வல்லமையாக இருந்தால் மட்டும்தான் சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் வல்லமை இல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்தால் எந்த ஜனங்களையும் விடுவிக்க முடியாது. தேசம் பாவத்தினால் நிறையும். அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னார், சோதோம் கோமாரால், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிக்காதீங்க, 45, 40, 30, கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் கூட சோதோம் கோமாராவை அழிக்காதீங்கன்னு சொன்னார். தேவஜனமே, அன்றைக்கி 10 நீதிமான்கள் இல்லை, அதனால் சோதோம் கோமாரா அழிஞ்சது. இன்றைக்கி நம்மளை சுற்றி நீதிமான்கள் இல்லைன்னா தேசம் அழியும். ஆவிக்குரிய வல்லமைகளையும் வரங்களையும் வைத்து அநேகம் ஜனங்களை நீதிமான்களாக்க வேண்டிய பொறுப்பு தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். 3வது காரியம், சத்துருக்களுடைய வல்லமைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பரிசுத்தாவியுடைய வல்லமை தேவை. மோசே எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அவருடைய சுய பலத்தினால ஒரு எகிப்தியனை கொலை செய்தார். ஆனால் அந்த மாம்ச பலனில் ஒருத்தரைவோ 2 பேரவோ சிலரை வேணால் கொலை செய்யலாம். ஆனால் மோசே 40 வருஷத்துக்கு பிறகு
மீதியான் தேசத்துக்கு போகிறாரு. அங்கே 40 ஆண்டுகள் கழித்து தேவன் சந்திக்கிறார். தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி அழைக்கிறாரு. எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்களை விடுவித்து செங்கடலுக்கு நேராக வரும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மோசேயின் மூலமாக தேவன் 1-2 பார்வோனை இல்லை, 1-2 எகிப்தியனை இல்லை, முழு பார்வோனுடைய இராணுவ சேனையும் அந்த கடலில் மூழ்கடித்தார். சுய பலத்தினால நீங்கள் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்தாவியுடைய வரங்கள் இருந்தால் மட்டும்தான். சில குடும்பங்களில் கடன்கிறாவி, சில குடும்பத்தில் வறுமைங்கிறாவி, சில இடத்துல பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதே கிடையாது. அநேகம் பாவ இச்சைகள், இதெல்லாம் ஏன் சத்துருடைய கிரியைகள் மேலவங்க நீங்கள் சாதாரணமாக ஜெபித்து கொண்டிருந்தா எந்த குடும்பத்திலையும் மிகப்பெரிய ஒரு அற்புத அடையாளங்களை பார்க்க முடியாது. பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியோடையும் கருத்தோடையும் ஜெபிக்கும் பொழுது தேவன் வல்லமையான ரட்சிப்பை கட்டளையிடுவார். கண்களை மூட ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு இருந்தால் போதும், அவங்க செஞ்சால் போதும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவன் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்கள் வல்லமையாக நடத்த விரும்புகிறீங்கப்பா. தகப்பனே, யாரெல்லாம் இந்த வரங்களை குறித்து தாகத்தோடு ஜெபிக்கிறாங்களோ வரங்களை கொடுங்க, வல்லமைகளை கொடுங்க. அதற்காக ஜெபிக்கணுங்கிற தாகத்தை கொடுத்து அப்பா ஒவ்வொரு தேவ செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இவர்கள் மூலமாக தேசம் ரட்சிக்கப்படட்டும், சபைகளில் எழுப்புதல் உண்டாகட்டும், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். கிருபத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, வரங்களுக்காக தாகத்தோடு கேளுங்க. தேவன் உங்களை கொண்டும் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.